இன்று இரவு ஒரு அற்புதமான தீர்ப்பை அவர் எழுதப் போகிறார். ஏற்கனவே உங்க தீர்ப்பு எப்படி இருந்தது தெரியுமா? வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தை அனுபவிக்கணும், வேதனையை அனுபவிக்கணும் அப்படின்ற தீர்ப்பு ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு அந்த தீர்ப்பை மாற்றி எழுதக்கூடிய முக்கியமான நாள். இந்த பதிவை கேட்டு முடிச்ச உடனே நீங்க சாயப்பா முன்னாடி எடுக்கக்கூடிய ஒரு சபதம், ஒரு வாக்கு, இந்த ரெண்டுமே உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா தீர்ப்புகள் நல்லபடியாக எழுதப்படும். அப்போ நிச்சயமா ஒரு நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. இது எல்லாருக்கும் இந்த தீர்ப்பு எழுத போறது இல்லை. இந்த பதிவில் சொல்லப்பட்டதை நம்புறவங்களுக்கு மட்டும்தான். இதை சீக்கிரமா நம்பிட முடியாது. இது மிகப்பெரிய அளவில் ஒரு பதிவாக ஏற்படுத்த போகுதுன்றதை தாண்டி உங்க மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கோ, இத்தனை நாள் நீங்க என்ன புண்ணியங்கள் செஞ்சிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு தீர்ப்புகள் எழுத போகுது. அந்த தீர்ப்புகள் உங்க கண்ணீரை நிறுத்தும், உங்க வாழ்க்கையை மலர்ச்சி ஆக்கும். பல கஷ்ட நஷ்டத்தை நீங்க சம்பாதிச்சுட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் தொலைக்க போறீங்க. அப்போ ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு வழிகாட்டுதல் இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த பதிவில் சில பேர் மட்டும்தான் எஸ் எனக்கு இந்த தீர்ப்புகள் எழுதுவாருன்னு முழு நம்பிக்கை வரும். சில பேருக்கு நம்பிக்கை வராது. நம்பிக்கை வராததுக்கு உண்டான காரணத்தை நீ தெரிஞ்சுக்கணும். நம்பிக்கை வந்ததுக்கு உண்டான காரணத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த பதிவு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தலையெழுத்தை கடவுள் அழிப்பாருன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறது மட்டும் இல்லை, அது உண்மையாகவே உங்க வாழ்க்கையில மாறவும் போகுது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சைராம். என் உயிரின் உயிரானவர்களே, அற்புதமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம அன்பே சாயில சாயப்பா பலர் மூலமா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் மிக முக்கியமான ஒரு மிராக்கல், குழந்தை பாக்கியம் ஒரு சாய்ராமுக்கு கிடைக்கலன்னு 5 வருஷம் தீவிரமான ட்ரீட்மெண்ட்ல இருந்து கடைசியில் முடியாது அப்படின்ற நிலையில் கடவுளை நம்பினாங்க. 48 நாள் பயிற்சியில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. அதில் நாம் சொன்ன பல விஷயங்களை அவங்க செஞ்சாங்க. அதில் ஒன்று என்னென்னா, நான் கர்ப்பமாக இருக்கேன், இதை ஆசீர்வதிங்க, உங்கள் பேரனோ பேத்தியோ நல்லபடியாக பிறக்க போகிறதுக்கு நன்றி சாய்ப்பான்னு சொல்லி தொடர்ந்து அந்த குழந்தைக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது குழந்தை இல்லைன்றவங்க வயிற்றில் எதுவும் இல்லை, ஆனால் நாம் சொன்னது என்ன அப்படின்னா, இருக்கிற மாதிரி பரிபூரணமாக நம்பி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க அந்த 48 டேஸ்ன்னு சொல்லும்போது அதை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா,
அண்ணா நான் கன்சீவாக இருக்கேன். ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் முடிஞ்சதுக்கப்புறம் முதல்ல உங்ககிட்ட தான் நான் சொல்ல வந்தேன். உங்ககிட்ட சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. டாக்டர் கன்ஃபார்ம் அப்படின்ட்டாங்க. அவங்க சில ட்ரீட்மெண்ட்ஸ், மாத்திரை, மெடிசன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. 5 வருஷம் தவம் கிடைக்கிற எனக்கு கடவுளுடைய அனுக்கிரகம் வந்திருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், அன்பே சாய் குடும்பம் அப்படின்றது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் கடவுளால். அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்டதால தான் இங்கே இப்படிப்பட்ட நிறைய நல்ல விஷயங்கள், அற்புதங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதை மறக்காமல் நம்ம குடும்ப சொந்தத்துக்கிட்ட சொல்லுங்கள். எல்லோருக்கும் இது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க மிராக்கிள் நடந்திருக்குதுன்னா அவங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா உங்கள் பிரார்த்தனை இன்னும் ஜாஸ்தியாக போகுதுன்னு அர்த்தம். இப்போ அவங்களுக்காக நாமளும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நல்ல சுகப்பிரசவம் வரணும், குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கடவுளுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக இங்கே எல்லாருக்குமே இருக்குது. அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் இங்கே நிறைஞ்சி இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்லாவே நடக்க போகுது. ஸோ கடவுளுடைய அந்த பிளெஸ்ஸிங் கிடைக்கலன்னா இங்கே பல விஷயங்களுக்கு விட அப்படின்றது இல்லாமல் போயிடும். பல பேருக்கு கேள்விகள் மட்டும்தான் இருக்கு, பதில்கள் இல்லை. என்னைக்கு கடவுளுடைய அருகாமை நாம் நிற்கிறோமோ அன்னைக்கு அத்தனை கேள்விகளுக்கும் அத்தனை பதில்களும் இங்கே பெறப்படுகிறது. பலருக்கு வாழ்க்கை புரியல. தனக்கு எது கஷ்டம் எது சந்தோஷம் அப்படின்னு புரியல. கஷ்டப்பட்டு உழைக்கணுமா அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சா நீ நல்லா இருப்ப. அப்போ உழைக்கணும் அப்படின்னும் போது கஷ்டப்படணும். அந்த கஷ்டப்பட்டதை கூட நீ விரக்தியாக செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா நீ உன்னுடைய உழைப்பு கூட உனக்கு ஒட்டாது. இங்கே தொழில் ஆசீர்வதிக்கப்படுது. அந்த தொழிலை நீ விரும்புனா, அந்த தொழில் உனக்கு பிரார்த்தனையா ஆச்சுன்னா, அந்த தொழில் தான் உன்னுடைய மூலதனம், உன் குடும்பத்துக்கு மூலதனம். நீ செய்யக்கூடிய செயல், உன்னோட கர்மா அத்தனையும் உன் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இங்கே பல நல்ல விஷயங்கள் நடக்காமல் இருக்க காரணமாக இருக்கிறது நம்மளுடைய செயல்களை நாம் முடக்குறோம். நம்ம செயல்களை நாம் அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்களாம் எப்பேற்பட்டவங்க தெரியுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்பேற்பட்ட இடத்துல இருந்தீங்க தெரியுமா? நீங்கள் அப்படியே ஒரு காந்த சக்தி மாதிரி இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு அந்த சக்தி போயிடுச்சு, காந்தம் மட்டும்தான் இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு தாட்ஸும் கடவுளோட தாட்ஸோட ஒன்றிணையணும். இது ரொம்ப ஈஸி, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. கடவுளுக்கு பூஜை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், தேங்காய் உடைக்கணும், அங்க பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதனால் கடவுள் சந்தோஷப்படுறாரு அப்படின்னு. ஆனால் பாருங்க, நம்ம என்னதான் தெளிவாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் சிறப்பான ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம இருக்கக்கூடியவர் பலமானவராக இருந்தாலும் சரி, தலையில் பள்ளி விழுந்துடுச்சுன்னா நமக்கு வாழ்க்கையில் என்னமோ ஆயிடுதுன்னு. ஒரு சாய்ராம தான் சொல்லியிருந்தாங்க, ஆனால் தலையில் பள்ளி விழுந்துடுச்சு, என்ன பண்ணுறது? நான் போய் நெட்லலாம் போய் தேடினேன். இன்னும் கலகம்னு சொல்கிறாங்க, மரணம்னு சொல்கிறாங்க.
சரி என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? இல்லைண்ணா அது மாதிரி ஒன்றும் அப்படிலாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்தது அப்படின்னு. சரி என்ன தான் ஆச்சு? ஒன்றும் ஆகலைல்ல? ஆச்சு, 1 மணிக்கு வந்து என்னோடய குழந்தை வந்து வாமிட் எடுத்தா. சரி நீங்கள் நினச்சது நடந்துருச்சுல்ல. ஒரு பிரச்சனை வரும்னு நினச்சிங்க, ஆரோக்கிய பிரச்சனை வரும். நீங்கள் குழந்தை வந்து வாமிட் எடுத்துட்டாங்க, அதோட முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓகே தானே? இல்லை இதோட எதோ நடக்கணுமா? ஐயோ இல்லை இல்லை இல்லை, இதே போதும். இப்போ அந்த குழந்தை வாமிட் எடுத்ததுக்கு ரீசன் கூட இந்த ஒன்று தான். நான் அதை கேட்ட, குழந்தை எதோ சாப்பிட்டுச்சாமானா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நார்மலாக வந்து அந்த குழந்தை என்ன சாப்பிட்டதோ அதான் சாப்பிட்டது. அப்போ அந்த குழந்தை ஏன் வாமிட் பண்ணுச்சு? இது சரியான கேள்வி இல்லை. அந்த குழந்தை ஏன் வாமிட் பண்ணுச்சு? அப்போது அந்த குழந்தை வாமிட் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, தலையில் பள்ளி விழுந்துடுச்சு, அதனால் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படின்னு சொன்னதால் அதை கடவுள் நிறைவேற்றிட்டார். இதை பாருமா, நீ பயந்ததுக்கு. அப்போது அவங்க வந்து தலையில் பள்ளி விழுந்ததால் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, உடம்பு சரியில்லாமல் போகும், கலகும் அப்படின்னாங்க. பட் அவங்க நினச்ச மாதிரி, அவங்க நினச்சதால அந்த குழந்தை வாந்தி எடுத்தா. அவங்க நினச்சதால அவங்க புருஷனுக்கும் மனைவிக்கும் சண்டை. காலையில் சொல்கிறாங்க, இது மாதிரி ரொம்ப சண்டை ஆகிடுச்சிங்க, எங்கள் புருஷன் வந்து ரொம்ப வீம்புக்காரர், ரொம்ப முன்கோபி, அவர் வந்து திடீர்னு வந்து வேண்டான்னு சொல்லும்போது எனக்கு அப்படி திக்கு மூக்கு ஆடிட்டேன், என்னடா அது இவன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ அவங்க நினச்சதால தான் நடந்ததான்னு கேட்டால் 100க்கு 100 அவங்க நினச்சதால மட்டும்தான் அது நடந்தது. ஸோ மனுஷனுடைய சக்தி, மனசோட சக்தின்றது அது ரொம்ப வியப்படைய வைக்குது. ஒரு ரிசர்ச், ஏதோ நான் ரீசெண்டாக படித்ததில், மனுஷனுடைய மனசு சரியாக இருந்துச்சுன்னா அவன் இந்த உலகத்தையே ஆள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசு தான் எல்லாத்துக்குமே அடிப்படை, எல்லாத்துக்கும். இந்த டே சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் த டே இஸ் வெரி வெரி சூப்பர். இல்லை இதோட ஒஸ்ட் டே எனக்கு இல்லைன்னு காலையில் நினச்சிங்கன்னா அதை விட ஒஸ்ட் டே உங்கள் வாழ்க்கையில் இனி இல்லை. நான் நினச்சதை அவர் கொடுக்குறாருன்னா என்ன நினைக்கணும் அப்படின்றத நாம் யோசிக்கணும்ல. நீங்கள் புத்திசாலி தானே, நீங்கள் ரொம்ப பிரைலியன்ட்டு தானே. அப்போ நீங்கள் என்ன வேணுமோ, எது தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேவை இல்லாததை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறதோ அதை அவர் அப்படியே நடத்தி கொடுத்துருவார். ஸோ இதை தான் நம்ம மைண்ட் பண்ணிக்கணும். இது நமக்கு வாழ்க்கையில் என்னைக்கும் வச்சுக்கணும். உங்கள் நீட்ஸ் என்ன, உங்கள் ஆக்ஷன் என்ன, உங்களுடைய ப்ரோட்டோக்கால் என்ன, இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களை விட சக்தி வாய்ந்தவன் இந்த உலகத்தில் இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. ஸோ மைண்டை ப்ராக்டிஸ் பண்ணணும். மைண்டை முதல்ல அக்செப்ட் பண்ண வைக்கணும். முதல்ல பயத்தை நிறுத்தணும், தைரியத்தை ஏற்படுத்தணும். மனசு வந்து திரும்ப சொல்கிறேன், அதை அடக்க நினச்சா அடங்காது. அதை வந்து குழந்தை மாதிரி பாவிக்கணும். அடிக்கிற இடத்துல அடிக்கணும், அரவணைக்கிற நேரத்தில் அரவணைக்கணும். அடிச்சுக்கிட்டே இருக்கவும் கூடாது, அரவணைச்சிக்கிட்டே இருக்கவும் கூடாது. அந்த கான்செப்டை மனசுக்கு கொண்டு வாங்க. அப்போ அந்த மைண்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது செய்யணும். மைண்ட் என்ன சொல்லுதோ அதை நம்ம செய்யக்கூடாது. எஜமானன் தான் வேலையை சேவகனுக்கு கொடுக்கணும். சேவகன் எஜமானனுக்கு அந்த வேலையை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா அந்த எஜமானன் சேவகன் ஆகிடுவான், சேவகன் எஜமானன் ஆகிடுவான். இன்னைக்கு சேவகன் தான் எஜமானனாக நிற்கிறான். அதனால தான் மனசு யாருக்குமே அது அடங்க மாட்டேங்குது. மனசே அடங்குன்னு சொன்ன அடங்கிடுமா? குழந்தைங்க கிட்ட போயிட்டு நல்லா அழுவுதுன்னு வச்சுக்கோங்க. குழந்தையே அழாத பாப்பா அப்படின்னு சொன்னால் அழுவுறதை நிறுத்தும், இன்னும் ஜாஸ்தி ஊற கூட்டும். அடித்தா இன்னும் ஜாஸ்தி.
அப்போ என்னங்க செய்யணும்? குழந்தையோட அழுகையை நிறுத்தணும் அப்படின்னா குழந்தை எதுக்கு அழுவுதுன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையானதை கொடுத்துட்டா அந்த குழந்தை அழுவாது. அப்போது அதுக்கு தேவையானதை நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே சிலதை கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆரோக்கியமானதை சொல்கிறேன். ஆரோக்கியமற்றதை நீங்கள் கொடுத்துருப்பீங்க, இன்றைக்கி அதே கேட்குது. அப்போ தப்பு குழந்தை மேலே இல்லை, பேரண்ட் மேலே. அப்போ அந்த மூளையும் அந்த புத்தியும் அந்த மனசும், புத்தி எஜமானனாக இருந்து மனசு சேவகனாக இருக்கணும். அப்போ தான் அங்கே எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட் நடக்கும். மாறி நடந்துச்சுன்னா பிரச்சனையாயிடும். இன்னும் சில விஷயங்கள் புத்தியும் மனசும் சேர்ந்து வேலை பார்த்தா கணவனும் மனைவியும் அன்பானவங்களாக சந்தோஷமாக விட்டு கொடுக்கறதுலையும் சரி, அளவுக்கு மீறி அன்பு வைக்கிறதுலையும் சரி, அப்படி ஒத்துமையாக இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, இஸ் அ பிளஸ்டு. ஆனால் இன்றைக்கி கோயிலுக்கு போகும்போது ஒத்துமையாக இருக்காங்க, சர்ச்சுக்கு போகும்போது ஒத்துமையாக இருக்காங்க, மசூதிக்கு போகும்போது ஒத்துமையாக இருக்காங்க, வீட்டுக்கு வந்தால் கீரியும் பாம்பு மாதிரி இருக்காங்க. ஸோ கடவுள் யாரை ஆசீர்வதிக்கிறாருன்னா, 2 இதயங்களும் சுத்தமாக விட்டு கொடுக்கும் தன்மையோட அன்பு நிறைந்த மனதோடு இருந்துச்சுன்னா கடவுள் நிறைய வாய்ப்புகளை அந்த குடும்பத்துக்கு வழங்கி கொண்டு இருக்கிறார். குடும்பம் முதல்ல இம்பார்ட்டன்ட். குடும்பத்தில் சச்சரவுகள் சண்டைகள் இருக்கவே கூடாது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபமே வரதில்லை இப்போல்லாம். அந்த அளவுக்கு மனசில் ஒரு அமைதி, ஒரு என்றைக்குமே ஒரு நிசப்தம், ஒரு சத்தமே இல்லாமல், ஒரு கன்ஃபியூஷனே இல்லாமல் ஒரு விஷயம். அந்த அந்த இதை நான் கடைசி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். ஸோ என்றைக்குமே அன்பை பரிமாறிக்கொள்ளும் போது உடம்புல இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் கீரியும் பாம்பு இருந்தீங்கன்னா அந்த செல்ஸ் வேலை செய்யாது. என்ன செல்ஸு? அந்த கான்ஃபிடென்ட், அந்த அமைதி, அந்த சந்தோஷம். பட் அவங்களுக்குள்ளே விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். அப்போது ஒரு தாட் ஆஃப் ப்ராசஸ் எப்படி போகும் அப்படின்னா, பீஸ் ஆஃப் மைண்டாக இரு, அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், உனக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற தாட்டில் போயிடும். அப்போ நம்ம வேண்டுதல் 100க்கு 100 நிறைவேறும். இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பலவிதமான சண்டைகள் இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இங்கே எல்லாருக்குமே. அதன் மூலமாக வரக்கூடிய குழப்பங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டத்துக்கும் அது அழைச்சிட்டு போகவே இல்லை. இதன் மூலமாக வரக்கூடிய விஷயங்களை தான் நாம் இங்கே போராடி பெற வேண்டியதாக இருக்குது. சம்டைம்ஸ் அந்த போராட்டங்கள் அப்படின்றதும் ஒரு பெரிய அளவில் போராடி தோற்று போயிட்டு திரும்பவும் அந்த போராட்டத்தை நாம் எடுக்கிறது இல்லாத மாதிரி போகுது. இப்பயும் உங்கள் மனசில் ஒரு விஷயத்த சொல்லுங்கள், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னுடைய செயல்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, நான் நினச்சது அத்தனையுமே கடவுள் நிறைவேற்றுவார், எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுமோ அதை மட்டும்தான் என் கடவுள் செய்வார், கொடுப்பார். இதை நீங்கள் உறுதிப்படுத்தும் விதத்தில் உறுதிப்படுத்திட்டீங்க அப்படின்னா, இதையே மைண்டை ப்ராக்டிஸாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நினச்சது அத்தனையும் 100% கிடைக்கும். இதெல்லாமே நான் லைஃப்பில் அனுபவிச்சது. இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ், கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ். எதுவுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். இருக்குதுன்னு நினச்சா அது இருக்குது, இல்லை அப்படின்னு நினச்சா அது இல்லை. அப்போது இருக்குதுன்னு ஆசைப்பட்டு இல்லாததை நினைக்கும் போது இல்லாதது கிடைக்குது, அப்போ இருக்கிறது அதை விட்டு போயிடுது. புரியுதா உங்களுக்கு? நல்லா அந்த பாயிண்ட்டை மறுபடியும் கேளுங்க. அப்போது நான் இந்த திசையில் போகணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த திசையில் போங்க. பட் அந்த திசையில் போகாமல் எது திசையில் போயிட்டு அந்த திசையில் போகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா, அப்போ நீங்கள் அந்த திசையில் போகாமல் ஏன் எதிர் திசையில் போனீங்க? வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏன் வந்ததுன்னா, உங்களுடைய செயல்களுடைய விளைவுகள் தான் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்தது. இதில்
எந்த இடத்துலையும் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் தேவையே இல்லை. இதில் எந்த இடத்துலையும் எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு தேவையே கிடையாது. அப்போது எல்லா கஷ்டமும், எல்லா துக்கமும், எல்லா துன்பமும், எல்லா கர்மாக்களும் வருவதற்கு காரணமாக இருந்தது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவிதமான சிக்கல்களும் குழப்பங்களும் தான். அப்போது உங்கள் ஆக்ஷன், உங்கள் பிளானிங்ஸ் எதுவுமே சரியில்லாமல் நீங்கள் செயல்படுத்தும் போது பலவிதமான நிர்பந்தத்துக்கு நீங்கள் ஆளானீர்கள். உங்களுடைய ஒரு விஷயங்களும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுன்றது நம்ம சொல்லியிருக்கோம். எப்படி தீர்மானிக்கப்பட்டதுன்னா, அது போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளின் அடிப்படையில் அது தீர்மானிக்கப்பட்டது. ஸோ தீர்மானிக்கப்பட்டது தான் இங்கே நடக்குது. ஏன்னா அதுவும் உங்கள் செயல்கள் மூலமாக தான் இங்கே உருவாக்குச்சு. புதுசாக கடவுளால் எந்த விதமான அடிஷ்னல் பனிஷ்மெண்ட்டும் இங்கே இல்லவே இல்லை. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறோம், நான் எப்படி சரியாக அவர் நிறைவேற்றுறாருன்னு நான் சொல்ல வராத, கொஞ்சம் முழுக்க கவனிங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு 10-15 காய்கறிகளை வாங்குறீங்க, ஒரு முள்ளங்கி 2 எடுக்கிறீங்க, வெண்டைக்காய் சும்மா ஒரு கை அள்ளி போடுறீங்க, ஒரு 4 வெங்காயம் எடுக்கிறீங்க, 5 தக்காளி எடுக்கிறீங்க. இப்போது அந்த கடைக்காரர் தனித்தனியாக எடை போடல, 4 தக்காளி எடுத்து வைக்கிறாரு. அந்த 4 தக்காளிக்கு ஒரு ஏற்கனவே அந்த ப்ரைஸ் சாஃப்ட்வேர்ஸில் அப்டேட் பண்ணுது. அடுத்தது 2 முள்ளங்கி வைக்கிறாரு, அந்த 2 முள்ளங்கி இப்போ எக்ஸாக்டாக இருக்குது. 4 தக்காளி எத்தனை கிராமில் இருக்கணுமோ, ஒரு கிராமுக்கு எத்தனை ரூபாவோ அந்த ரூபா தான் அங்கே கால்குலேட் ஆகுது. 2 வெண்டைக்காய்க்கு எத்தனை விலையோ, அந்த கிராமுக்கு உண்டான விலையோ அதுதான் அங்கே கால்குலேட் ஆகுது. அப்போது கண்ணுக்கு முன்னாடி 10-15 பொருள் ஒரே நேரத்தில் எடை போட்டு சரி பண்ணி துல்லியமான காசு வசூல் பண்ணுறாங்க. ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேருக்கே அப்படின்னா, கடவுளால் உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. அப்போது இன்னைக்கு இந்த நிமிஷம் ஒரு என்ன பாவத்தை செஞ்சோமோ அந்த பாவத்துக்கு உண்டான கால்குலேஷனும் இங்கே நடக்குது. இப்போ இந்த நிமிஷத்துக்கு செஞ்ச ஒரு புண்ணியத்துக்கு உண்டான ஒரு கால்குலேஷன் என்னவோ அதுவும் இங்கே கிடைக்குது. அப்போது இது துல்லியமாக கிடைக்குது, அதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. அப்போது நம்ம ஏற்கனவே செய்த செயல்களுக்கு உண்டான விளைவுகளை தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கமா இல்லை துக்கமாக இருக்கமா அப்படின்றது தீர்மானிக்குது. ரைட்டா? தீர்மானிக்குது. எதை வச்சு தீர்மானிக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். செயல்களின் அடிப்படையில் வரக்கூடிய விளைவுகளை வச்சு நம்ம வாழ்க்கை தீர்மானிக்குது. இதுதான் மனசில் நிற்க வேண்டியது. அப்போ என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கணும்னு நான் இந்த நிமிஷம் டிசைட் பண்ணுறேன். என்னுடைய செயல்கள் 10 பேருக்கு நல்லது செய்யணுமா, என்னுடைய செயல்கள் 10 பேருக்கு கெட்டதை செய்யணுமா, இந்த 2 விஷயந்தான் நான் தீர்மானிக்க வேண்டியது. அப்போது நல்லது செய்யணும்னா நல்லதை மட்டும் நான் செய்யணும், கெட்டது செய்யணும்னா கெட்டதை மட்டும் நான் செய்யணும். அப்போ கெட்டது செய்யும்போது ஃபியூச்சரில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் ஒரு அழுத்தத்தையும் ஒரு துன்பத்தையும் கொடுக்கும், ஒரு நிர்பந்தத்தையும் அது ஏற்படுத்தும். வாழ்க்கை நாம் பிடிச்ச மாதிரி வாழ்கிறோமான்றதை பார்த்தாவே இங்கே பல பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். நான் பல பேர்கிட்ட கேள்வி கேட்குற ஒரு விஷயம் ஒன்று தான், உங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களான்னு கேள்விகள் கேட்டால் பதில்கள் தாமதமாகுது. என்னன்னா அப்படிதான் நம்ம வாழ்கிறோமா அப்படின்ற மாதிரி அதுவே ஒரு பெரிய தாமதத்தை ஏற்படுத்துது. அப்போ ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விதியின்படி இதுதான் சிலர் இல்லை பலர் விதின்னு சொல்றாங்க. விதின்னு சொல்றதுக்கு காரணமே என்னன்னா, வேற ஏதோ கடவுள் அப்போ அந்த விதிகள் யாரால எதனால உருவாக்கப்பட்டது, இதுதான் முக்கியமான விஷயம்.
அப்போ எல்லாம் என் விதிப்பா, நான் என்னப்பா பண்றது, கடவுள் என் தலையெழுத்த அப்படி எழுதிட்டாரு. இதை எல்லாமே கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. சீரியஸா சொல்றேன். கடவுள் எப்படி எழுதுவார்? ஏதாவது கிறுக்கிடுவாரா? அவர் படிப்பறிவு இல்லாதவரா? எழுத படிக்க தெரியாதவரா? ஏதாவது தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிறுக்கலை எழுதிடுவாரா? இந்தா நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ அப்படி, நீ இப்படி, நீ எல்லாத்தையும் திறந்துடுவ அப்படின்னு. அது கிடையாது. அப்போ அந்த விதி கடவுள் எதை வச்சு எழுதுறாருன்னா, உன் வாழ்க்கையில் எப்படி இந்த நீதிபதி ஒரு கொலை குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை தன்னுடைய பதிவேட்டில் எப்படி எழுதுறாரோ, அதே போல கடவுளும் அவருடைய பதிவேட்டில் இங்கே படைக்கப்பட்ட அத்தனை மனுஷனுக்கும் ஒரு நோட்டு இருக்குது, ஒரு பேனா இருக்குது. அதை வச்சு அவர் அந்த தீர்ப்பை அவர் எழுதி கொண்டு இருக்கிறார். இதுதான் நம்ம லைஃப்ல தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாடம். அப்போ விதி அப்படின்றது கடவுளால் தன்னுடைய ஓன் ஸ்டைல்ல எழுத முடியாது. ஏன்னா அவர் டைரக்டர் கிடையாது, கதாசிரியர் கிடையாது. அவர் யாருன்னா நீதிபதி. சந்தோஷ்க்கு இந்த மாதிரி நீதி, விஷ்ணுக்கு இந்த மாதிரி நீதி, கமலேஷுக்கு இந்த மாதிரி ஒரு நீதி. இது மாதிரி தான் நீதி அந்த பேரை வைத்து எழுதிக்கிட்டே இருக்கிறார். ரைட்டா? அந்த அவங்களுடைய செயல்பாட்டு முறைகள் எப்படி இருக்குதோ அதை கொண்டுதான் அந்த விதி எழுதப்படுகிறது. சரிங்க, இப்போ நான் போன ஜென்மத்தில் மோசமாக கொடுமையாக கொடூரமான ஒரு ஆளாக இருக்கேன். கடவுள் அதை எழுதிட்டாரு. இப்போ எழுதுனதை எப்படி நான் மாத்துறது? இது வரைக்கும் எழுதுனாரு, ஓகே, சந்தோஷம். இப்போ எழுதுனதை மாற்ற முடியுமா? அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா அவர் எழுதி வச்சது எல்லாமே பென்சில்ல, இங்கில் இல்லை, கல்வெட்டில் இல்லை. எழுதி வைக்கப்பட்டது அத்தனையும் பென்சில் எழுதியிருக்காரு. அப்போ எரேசர் இருக்குது, அதை அழிச்சிட்டு மறுபடியும் எழுதுவார். எப்படி தெரியுமா? நம்மளுடைய நன்னடத்தை காரணமாக நீதிபதி என்ன பண்ணுறாருன்னா 10 வருஷம் இவங்களுக்கு சிறை தண்டனை அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு 6 வருஷத்தில் இருந்துச்சுன்னா கூட அவர் நன்னடத்தின் காரணமாக விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு உள்ளது. புரியுதா உங்களுக்கு? நன்னடத்தின் காரணமா. அப்போ நீங்க நல்லது செய்வதன் மூலம், பிறருக்கு நல்லது செய்வதன் மூலம் உங்க தீர்ப்புகளையும் அவர் மாற்றி எழுதலாம். இப்போ இந்த பதிவோடைய நோக்கத்தை நான் கொண்டு வரேன். ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னோம்? 5 வருஷமா எங்கெங்கேயோ ஏறி இறங்கி ட்ரீட்மெண்ட்டு போய் கோயில் குளத்தை சுற்றி குழந்தை இல்லாத ஒரு சாய்ராமுக்கு 48 நாள் பயிற்சியில் இருக்கும்போது அந்த கர்ப்பத்தை டாக்டர் உறுதி செஞ்சுருக்காங்கன்னா, அப்போது அவங்களுடைய விதிப்படி அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் அவங்க நன்னடத்தையின்படி அதை என்ன பண்ணியிருக்காரு சாயப்பா? அரேசர், அதாவது ரப்பரை வச்சு அடித்து, ஓகே, இந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு மாற்றி எழுதியிருக்காரு. ஏன்னா அவரால் தான் எழுத முடியும். ஒரு குற்றவாளியால் தீர்ப்பை மாற்றி எழுத முடியாது, யாராலும் எழுத முடியாது. யார் பவர் பர்சனோ அந்த பவர் பர்சன் தான் அந்த தீர்ப்பை எழுத முடியும். அந்த பவர் பர்சன், அந்த நீதிபதி எழுதின தீர்ப்பை யாராலையும் மாற்றவே முடியாது. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், மாற்றவே முடியாது. நீதிபதி என்ன சொல்கிறாரோ அதுதான் இறுதி வாக்கு. அதே போல கடவுளும் இங்க நீதிபதியா இருக்கார். அப்போ உங்களுடைய விதியை அவர் இன்று இரவு கூட அரேசரை வச்சு அழிச்சு மறுபடியும் ஒரு புதிய விதியை அவரால் ஏற்படுத்த முடியும்னு நம்புறவங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்லைப்பா முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் முடியாதுன்னு ஏன் சொல்றீங்கன்னா, உங்களை வச்சு நீங்கள் சொல்றீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். உங்களை வச்சு நீங்கள் சொல்றீங்க. ஏன் அப்படின்னா,
இப்போ ஏன் முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் எந்த விதமான நல்ல விஷயத்துக்கும் ஒத்து போகலை. எந்த விஷயமான நல்ல விஷயத்துக்கும் நீங்கள் ஒத்து போகலை. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஒத்து போகலை. அதனால் நீங்கள் முடியாதுன்னு நினைக்கிறீங்க. அப்போ முடியும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தனக்கு தேவையான நல்லவைகளை மட்டும் பார்க்குறாங்க, நல்லவைகளை மட்டும் கேட்குறாங்க, நல்லவைகளை மட்டும் செயல்படுத்துகிறாங்க. கர்ம யோகம் அப்படின்னா இட்ஸ் அ ஆக்ஷன். கீதாவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரே விஷயம், செயல்பட்டு கொண்டே இரு. ஸோ செயல்படு. அது என்ன செயல்? ஏதாவது ஒரு செயல்பட்டுக்கிட்டே இரு. நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறன்னா புருஷனை பார்த்துக்கோ, குழந்தைய பார்த்துக்கோ, வீட்டை பார்த்துக்கோ, வீட்டோட சுத்தத்தை பார்த்துக்கோ, ஆரோக்கியத்தை பார்த்துக்கோ. உன்னை நம்பி 4 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 4 பேரையும் நீ நல்லா பார்த்துக்கோ. ஸோ மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வீட்டு தானே இருக்க, உனக்கு என்ன சொல்லட்டும். சொல்கிறதால நாம மனசு உடைஞ்சு போயிட போகிறதில்ல. அப்போ இந்த எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கடவுள் பார்க்குறாரு. என் குழந்தைங்களை எத்தனையோ பேர் ஏதேதோ சொல்லி அவங்கள மைண்டு டைவெர்ட் பண்ண பார்க்குறாங்க. நிறைய டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குறாங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுக்குறாங்க, கொஞ்சம் எரிச்சலையும் கொஞ்சம் பதட்டத்தையும் கொஞ்சம் பயத்தையும் கொடுக்குறாங்க. ஆனால் என்னோட குழந்தை எதற்கும் ஒரு இடத்துல கூட அடிபணியாமல், நல்லா புரிஞ்சுக்கோங்க பாயிண்ட், அடிபணியாமல் பயப்படாமல் அந்த என்னோட குழந்தை அதனுடைய வேலையை மட்டும் அது சிறப்பாக செய்யுது. என் குழந்தைக்கு நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கர்மாக்களுடைய கேடுகட்ட பலன்கள் அழியும், நல்ல பலன்களை நான் சேர்த்து வச்சிருக்கேன். அப்போ அத்தனை பலன்களையும் என்னுடைய குழந்தைக்கு கொடுப்பேன். அப்போ அந்த குழந்தையோட முகத்தில் ஒரு மலர்ச்சி. அதுதான் காலை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த சாய்ராமுடைய முகத்தில் ஒரு பெரிய மலர்ச்சி. தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட், நோ ப்ரேயர்ஸ், ஒன்லி ஒன். என்ன தெரியுமா? ஆன்மா காலையில் 4 மணிக்கு எழுந்திருச்சு அந்த ஆன்மா. அதாவது நோ ப்ரேயர் அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி கூட்டு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை, அது இது, அந்த சாமி இந்த சாமி, எல்லா சாமி ஊரில் உலகத்தில் இருக்கிற, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நெருக்கடி இருக்கும்போது எல்லா கோயிலுக்கும் போகும். இது மனுஷனுடைய பயத்தினோட வெளிப்பாடு. பிரச்சனை இல்லைன்னா கோயில் வீட்டு பக்கத்தில் இருந்தால் கூட போக மாட்டாங்க. ஆனால் பிரச்சனை வந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு கோயிலில் நம்மளுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் பலிக்குதுன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா இம்மீடியட்டாக வண்டியை கட்டுவோம், போவோம், செலவு பண்ணுவோம், நடத்துகிறோம். ஏன்னா மனுஷனுடைய பயம் அப்படிப்பட்டது. மனுஷனுடைய பயம் அவன் வாழ்க்கையை ஏதாவது ஒன்று மாத்தாதான்னு சொல்லி பயந்து நடுங்கி அஞ்சிக்கிட்டே அவன் இருந்து கொண்டு இருக்கிறான். இதன் மூலமாக தான் அவன் பல விஷயத்தையும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதன் மூலமாக தான் அவன் பல விஷயத்தையும் செய்துக்கிட்டே இருக்கான். அதில் கிடைக்கக்கூடிய ஞானம் அவனுக்கு கிடைக்குது. சில பேருக்கு ஞானமே கிடைக்கல. எனக்கெல்லாம் கடவுள் காப்பாற்ற மாட்டாருன்னு சொல்லி நான் பல கஷ்ட நஷ்டத்தை அனுபவிச்சேன். பல தரப்பட்ட முயற்சிகளை செய்து கொண்டும் வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் அவங்களுக்கு நடக்காதப்போ ஒன்று மனசு வெறுத்து போயிடுது, இல்லைன்னா அவங்களுக்கு புதுசாக ஒரு ஞானம் பிறக்குது. அந்த ஞானம் அவங்க வாழ்க்கையில் பல விஷயத்திலையும் கற்றுக் கொடுக்குது. அப்போது அந்த ஞானம் கிடைக்கிறதுன்றது ஜஸ்ட் 25%. ஆனால் 75% கஷ்டம் மட்டுமே கிடைச்சிருக்குது. அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். நல்ல பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்றத தாண்டி பல விஷயங்களை நாம் கடந்து வரணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்கள் வச்சுக்கணும். உங்களுக்குள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் இருந்தால் தான் தீர்ப்புகள் திருத்தப்படும். தீர்ப்புகளை கடவுள் திருத்துவார். உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு என்ன வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி கவலையே வேண்டாம். ஸோ நான் ஒன்று சொல்கிறேங்க, கடவுளுடைய வட்டத்துக்கு உள்ளே வந்துட்டா
அதனுடைய சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. இட்ஸ் ப்ராமிஸ். நான் சத்தியம் பண்ணுறேன், அன்பேசாய் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் என்னோட உயிரானவங்கன்னு தெரியும். அத்தனை பேர் முன்னாடி நான் சத்தியம் பண்ணுறேன், அந்த வட்டத்துக்கு உள்ள வர்றது தான் கஷ்டம். ஆனால் வட்டத்துக்கு உள்ள வந்துட்டா அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு எக்கச்சக்கமாக நடக்கும். இந்த வானம் பூமி எல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும். தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தாய் பூமியாக இருக்கும், தந்தை வானமாக இருக்கும். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு சொந்தமானவர்கள். ஸோ விரோதிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கும்போதே ஒரு 2 குழந்தை நம்ம குழந்தைங்களோட ஃப்ரெண்டுங்களாம் பார்த்திங்கன்னா இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு சொல்லி அங்கேயே அது விரோத போக்கு வந்துடும். ரைட்டா? அங்கேயே அதெல்லாம் வந்துடும். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லாருமே உங்களுடைய நண்பர்கள், எல்லாருமே உங்களோட உறவுகள். ஸோ எல்லாரும் அந்த ஒரு அட்மாஸ்பியரை இங்கே கடவுள் உங்களுக்கு வாரி வழங்குறார். என்ன சொல்லணும்னா, இன்பத்தில் உங்களை ஆழ்த்துவார். துன்பத்தில் இருந்த நீங்கள் இன்பத்தில் ஆழ்த்துற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், வெற்றி, சாதனை எல்லாமே நடக்கும். ஒரு மன்னன் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டான், ஆனால் நாம் அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். ஸோ விதிகள் திருத்தப்படுது, கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது, எதிரிகள் இல்லாத ஒரு பெரு வாழ்க்கை, அத்தனை விஷயங்களும் இங்கே ஏகப்பட்டது உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிசப்தம், ஒரு வெற்றி, ஒரு பொறுமை, ஒரு நம்பிக்கை, நீங்கள் செயல்படும் வேகம் அத்தனையும் இங்கே ஒரு ப்ளசண்ட்டாக அமைய போகுது. அழகான அற்புதமான வாழ்க்கையாகவும் அது மாறவும் போகுது. எவ்வளவு பெரிய கஷ்ட காலங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல மட்டும் தங்கிடாதீங்க. எப்படி மழை நீர் கீழே வருதோ, அந்த மழை நீர் எங்கே போய் சேரணும் முடிவு பண்ணுதோ, அதை பொறுத்து அந்த நீர் சுத்தமாகிறதும் அசுத்தமாகிறதும். ரைட்? நம்ம நிறைய பேசியிருக்கோம். அந்த மழை நீர் எங்கே கலக்கணும்? புனிதமான கங்கையில் கலக்கணும். அது சாக்கடையில் சேர்ந்துடுச்சுன்னா மழை நீர் பிரச்சனை இல்லை, அது சேர்ந்த இடம் சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருதுன்னா அந்த இடத்துல தங்காதீங்க. அந்த இடத்துல தங்கிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் இன்னும் ஜாஸ்தியாகும். இது எல்லாமே ஒரு நாள் மாறும். தீர்ப்புகள் என்னுடைய கடவுள் எழுதுவார். அவருடைய எழுத்து என் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போகும், உயரத்தில் கொண்டு போய் நிற்கும். இதை எல்லாத்தையும் நீங்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் முடிவு பண்ணால் அவர் முடிவு பண்ணுவார். நீங்கள் முடிவு பண்ணலை அப்படின்னா அவரும் உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் முடிவு செய்யவே மாட்டார். இதை எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம், மிகப்பெரிய ஒரு சாதனையையும் நீங்கள் படைப்பீர்கள். ஸோ இத்தனை நாள் உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்திருக்கும், ஆனால் இனி உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. நீங்கள் செயல்படக்கூடிய விதத்தில் நல்லதை பேஸ் பண்ணி இருக்கும்போது அத்தனை கெடுதல்களும் பின்னுக்கு தள்ளப்படும், நீங்கள் முன்னுக்கு வருவீர்கள். அதாவது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி எத்தனையோ பேர் உங்கள் கூட மல்லு கட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ புரிஞ்சுக்கோங்க, அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நடக்காமல் இருக்க எந்த இடத்துலையும் வாய்ப்பே இல்லை ராஜா. ஸோ கடவுள் ஒருத்தர் இருக்கும்போது 100% வாய்ப்புகளை வாரி வழங்கி உங்களுக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயத்தையும் செய்து கொடுத்து உங்களை ஒரு உற்சாகமான ஒரு இடத்தில் அவர் உங்களை உட்கார வைத்து அழகு பார்த்து உங்களுடைய தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்வார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.